குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அவர் கால் புடிச்சிக்கிச்சின்னு சொல்றாரு சார், டைரக்டர் சார் வந்து கட் பண்ண சொல்றாரு. அப்புறம் அவருக்கு அந்த நர்வ்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியுது, கண்கூட தெரியுது, நர்வ்ஸ் எல்லாம் வெளியில வந்துடுச்சு. அவர் 10th டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தருக்கா ஸ்கின்னு பீல் ஆகும், ஒருத்தருக்கா இந்த உதடு வெடிக்கிறது, அந்த ட்ரை ஆகுறது, அதெல்லாமே பிளட் வந்துருச்சு. ஒரு கத்தி வெட்டி வெட்டியோ வந்துருச்சு. ஒரு 6 தையல் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்லயே 6 தையல். அவர் வந்து தூர போனாங்க. என் பக்கத்துல எல்லாம் நிக்க கூடாது, நீ தூர போ அப்படின்றாரு. எனக்கா என்னடா இவர் இப்படி சொல்றாரு, யாரா இவரு, என்ன ஐயா ஆச்சு, நீங்கெல்லாம் இங்க நிக்க கூடாது, தூர போனாரு. அப்பதான் நான் ஒண்ணு ஃபீல் பண்ணேன். நாங்கெல்லாம் வந்து பாரஞ்சித் சார் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு ப்ரௌடா சொல்லிக்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க, அங்க இருக்க செட்ல எல்லாருமே சொல்லுவாங்க. வணக்கம் திரு உமேஷ் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கணும். ஒரு கேஜிஎஃப் டீம்ல இருந்து ஒரு தங்கலான்ல இருந்து அந்த டீம்ல இருந்து ஒருத்தர் பிரிச்சு கூப்பிட்டது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சு. ஆனா இங்க பார்க்கும்போது சாயல் அப்படியே விக்ரம் சாயல்லே இருக்கீங்களே. முதல்ல அதை பத்தி சொல்லுங்க. அதுக்காக தான் உங்க தங்கலான் செலக்ட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி? இல்ல, நான் ஆடிஷன் வந்து பொதுவாக அட்டன் பண்ணுவேன். நான் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷனே இல்லை, அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய ஆடிஷனில் அட்டன் பண்ணி நிறைய வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு படம் தான் இது தங்கலான். நான் வந்து அதில் ஊருக்காரனா நடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பொதுவாக ஊருக்காரங்கன்னா எல்லாருமே ஒரே முகசாயலில் தானே இருப்பாங்க. ஸோ தங்கலான் ஃபேமிலி மெம்பராக நாங்கள் எல்லாருமே, நான் இல்லை, என்ன உட்பட ஒரு 2-3 பேர் என்ன மாதிரியே இருப்பாங்க. டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு, என் பேர் அவரு கூப்பிடுவாரு, அவரு பேரை எனக்கு கூப்பிடுவாரு, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கணும். சூப்பர். பாரஞ்சித் அவர் படம் அப்படின்னால ஷூட்டிங்க்கு முன்னாடி அந்த பட்டறைகள், இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குமே. ஸோ இந்த படத்துக்கு, தங்கலான் படத்துக்கு எந்த மாதிரியான ஒர்க் ஷாப்லாம் இருந்தது? ஆர்டிஸ்ட் அவர் செலக்ட் பண்றதே வந்து ஒரு பெக்யூலரா தான் செலக்ட் பண்ணுவாரு. அவருக்கு இந்த கதைக்கு தேவைப்பட்ட மாதிரி அவர் செலக்ட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணுவாரு. ஸோ இது ஆடிஷன் அவர் வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் வந்து அந்த ஆடிஷனோட கிளிப்ஸ் எல்லாம் ஏடிஸ் கிட்ட வாங்கி அவரே செலக்ட் பண்ணி இவரை கூப்பிடு இவங்க செட் ஆவாங்க அப்படின்னு அவரே கேதர் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாக போய் தான் அவர் ஒர்க் பண்ணி எங்களெல்லாம் கூப்பிட்டு செட்டில் நிற்கும் போது நீங்கள் இந்த ஊருக்காரங்களாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதான் இது வந்து உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு 2 days வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி ரிஹர்சல் மாதிரி ஒரு 2 days எங்களை ஃபீல்டில் விட்டாரு. இந்த ஊர்ல இருங்கடா அப்படின்னு. அதே ஊர்ல கேஜிஎஃப்லயே இந்த ஊர்ல இருங்க, இதுதான் உங்க ஊரு அப்படின்னு சொல்லி செட்டு போட்டு அந்த செட்லயே கூட்டின்னு போயும் விட்டாரு. ஸோ எங்களுக்கு அந்த இவிபில செட்டு போட்டாங்க. அந்த ஊருமே கேஜிஎஃப்மே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எங்களுக்கு சிமிலரா இருக்கும். அதுல இருந்து வெளியில இன்னும் வர முடியல எங்கனால. நான் இல்லை, என்ன உட்பட்ட ஒரு 100-150 பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ், வயசானவங்க, பசங்க, குழந்தைங்க, அவங்க எல்லாருமே இப்பவும் அப்படியே ஃபேமிலியா தான் சுத்திட்டு இருக்கோம். இதுக்கான மெனக்கடல்கள் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கீங்க, யாருக்குமே விக் எல்லாம் கிடையாது. உங்களுக்கும் ஆடியில இருந்து முடியல அப்படியே ஒரிஜினல் தான். எத்தனை வருஷம், எத்தனை மாசம் அதெல்லாம் ஆச்சு? ஆடிஷன் சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, முடி தாடியோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆடிஷன் அட்டன் பண்ண எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. அது பொதுவா ஸோ செலக்ட் பண்ணவங்கலாம் அப்படியே இருந்தோம். நாங்களாம் வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு கூப்பிட்றாங்க. ஹேர் ஸ்டைலிஷ் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. வந்து எல்லாருக்குமே ஸ்பாட்ல கட் பண்ணி இந்த லெவல் போதுமா, அவர் டைரக்டருக்கு கூட்டின்னு போய் காமிச்சு செக் பண்ணி இது அந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவும் எல்லாம் வெளியே வந்திருக்கும். அந்த ரெஃபரன்ஸோடைய தான் எல்லாருக்குமே ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் படம் அப்படின்னாலே ஒரு அரசியல் சார்ந்த படம், ஒரு பெருசா ஒரு பேசப்படும் படம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்லாம் இருக்கும். ஸோ தங்கலான் வந்து எந்த மாதிரியான படமா இருக்கும்? ஏன்னா ப்ரெஸ் மீட்ல கேட்கும்போது தங்கலான்றதே ஒரு பெரிய அரசியல் தானே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. தங்கலான் அந்த செட்ல நாங்க போய் இருக்கும்போது எங்களுக்கு ஃபீல் ஆனது, அந்த செட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் என்னன்னா, இந்த மாதிரி நிலைமையில தான் நான் உண்மையிலேயே உண்மையிலேயே ஒரு கூட்டம் அங்க போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு மக்கள் அங்க போயிட்டு கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத அவர் போயிட்டு அதை ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 25 days கேஜிஎஃப்ல ஒரு லைப்ரரியில உட்காந்து ஒரு ரைட்டர் அங்க இருக்காரு, அந்த ரைட்டரோட உட்காந்து அவர் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்குமே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு டைரக்டர் டீம்ல இருந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க சூழ்நிலையில, இப்ப இருக்கிற
இண்டஸ்ட்ரி பீப்புளில். ஆனால் அவர் அதெல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது வந்து ஒரு நீலம் கேஜிஎஃப் கல்ச்சர்னு ஒரு இது ஆரம்பிக்கும் போதே அவர் அங்கேயே சொல்கிறாரு, அங்கேயே வந்து இந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்ணி தங்கலானோட முழுக்க முழுக்க ஒரு ஹிஸ்ட்ரியை நான் எடுக்க போகிறேன். எல்லாருமே கேஜிஎஃப் 2ஓட இது பண்ணாங்க, இது கேஜிஎஃப் 2வே இல்லை, அது ஒரு ட்ரீம், அது ஒரு வந்து ஒரு இமேஜினேஷன் கதை, அவ்வளோதான். எந்த மாதிரி லொகேஷன்ஸ்லாம் இருக்குது? ஏன்னா கேஜிஎஃப்லாம் கேஜிஎஃப்லேயே போய் ஷூட். ஆமாம், நான் கேஜிஎஃப்ல கிட்டத்தட்ட கேஜிஎஃப்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியுது அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு ஷூட் போகுது அப்படின்னு. ஆனால் யாருக்குமே அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுது. ஒரு 2-3 லொக்கேஷனில் தான் மக்கள் திரண்டுட்டாங்க ஃபுல்லாக. அது வந்து கொஞ்சம் கேஜிஎஃப் சிட்டிக்கு உள்ளாரே இருந்ததுனால அதை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டீரியர் ஃபுல் டீப் அந்த தங்கம் இருக்கிற இடம், அந்த அதுலேருந்து அந்த மைன்ஸ்லேருந்து கொஞ்சம் இடத்துலையே வந்து லொக்கேஷனை செட் பண்ணி அதை வந்து அந்த இடம் வந்து எங்களுக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, நாங்கள் போய் நைட்டு வீட்டில் தூங்கினாலும் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு போய் வீட்டில் தூங்கினாலும் அங்கே அந்த லொக்கேஷனில் கீழே தூங்கியிருப்போம். எங்களுக்கு ஷார்ட்ஸ் இல்லாத போது நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கீழே மண்ணில் தூங்கும்போது ஒரு சொர்க்க தூக்கம் வந்துருக்கும். அந்த தூக்கத்தை தான் இன்னைக்கும் ஃபீல் பண்றோம் நாங்க. பொட்டல் காடு பயங்கரமான ஒரு வெயில், சகதி, அதெல்லாம் நிறைய, அது மட்டும் தான் அங்க இருக்கும். கேரவன் இருக்காது, டாய்லெட் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. அதெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், ஏன்னா ஆக்ட்ரஸும் இருந்தாங்க, மாளவிகா மோகன், பார்வதி அவங்களும் இருந்தாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை விட எங்களை எல்லாரையுமே அண்ணன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, அந்த ஸ்பாட்ல இருந்து அண்ணன் எங்கேயுமே வெளில போக மாட்டார், அந்த ஸ்பாட்லேயே தான் இருப்பார். நாங்கள் எல்லாருமே அந்த ஸ்பாட்டில் கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களுக்கு ஈக்குவலாக அவர் வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை தரக்கூடாதுன்னு ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாருக்கும் கல், சகதி, மண், இந்த ட்ரீசரில் கூட விக்ரம் சார் சொல்லியிருப்பாரு, சில்லுன்னு இருக்கும் எடுத்துகிட்டு வந்த அப்போங்க. எங்களுக்குமே அது நடந்துருக்கு, நாங்களே எடுத்து போட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து தான் எங்களுக்கு அந்த குளிர், அந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு பழகிட்டோம். அதுக்கு பழகி அதை வந்து லவ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் ரொம்ப டெடிக்கேட்டான பர்சன் வந்து விக்ரம். ஆமாம். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப எஃபெக்ட் வந்து போட்டிருக்காரு. ஏன்னா வந்து அவர் சொன்ன படங்கள் ஐ அண்ட் ராவணன், இந்த படங்களில் போட்ட எஃபெக்டை விட அதில் வந்து 3% தான் போட்டிருப்பேன், இந்த படத்தில் வந்து ரொம்பவே அதிகமாக போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. ஸோ நீங்கள் கண்கூடா பார்த்துருக்கீங்க. ஸோ எந்த மாதிரியான அது எஃபெக்ட்லாம் இருக்கும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் அது சொல்லலை. ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் போகுது. அந்த ஸ்டன் சீக்வன்ஸில் வந்து எங்கள் தங்கலாம் எங்களுக்கும் இன்னொரு டீமுக்கும் ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒரு கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் போகுது. அப்போது சார் விக்ரம் சார் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு இந்த ரைட் லெக் ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லெக்கு வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். அவர் ஃபுல்லாக அட்மையர் ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். அவரோட டெடிக்கேஷனு எல்லாருக்குமே தெரியும். இந்த மனுஷன் எப்பரா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்கும்போது அவர் அந்த ஸ்டண்ட்டில் வந்து கீழே ரோல் ஆகி வரணும். கீழே ரோல் ஆகி வரும்போது அவர் கால் வந்து அது வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. அது அவர் கால் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்கிறாரு சார், டைரக்டர் சார் வந்து கட் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் அவருக்கு அந்த நர்வ்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியுது, கண்கூட தெரியுது, நர்வ்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. அவர் ஃபுல்லாக இதாகிட்டார். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கினாரு. 5 செகண்ட்ஸ் எனக்கு தாங்க அப்படின்னாரு. சார் 5 செகண்ட்ஸ் என்ன சார், 5 மினிட்ஸே எடுத்துக்கோங்க, இல்லை ரெஸ்ட் எடுங்க அப்படின்னலாம் அண்ணன் சொல்கிறாரு. போகிறாரு, ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணுறாரு. அந்த நர்வ்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் உள்ளே போயிடுச்சு, வந்துட்டாரு, மறுபடியும் டேக் போயிட்டார். அந்த டெடிக்கேஷனை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அவர்கிட்ட இருந்து. கஷ்டத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் ஃபன்னான மூமெண்ட்ஸில் நடந்திருக்கேன். ஏன்னா பாரஞ்சித் அவர்கள் படம்னால எப்பவுமே சீரியஸான ஒரு இதுதான் இருக்கும். செட்டுக்குள்ள எப்பவுமே ஆக்ஷன் அப்படின்றாங்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடியும் வந்து அதுக்கான வேலைகள் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ செட்டில் எப்படி இருக்கும்? செட்டில் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த இப்போ ஸ்கூல் காலேஜஸ்லலாம் ஒரு சார் இருப்பார், ஒரு மாஸ்டர் இருப்பார். நம்மளுக்கு அந்த மாஸ்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற டீச்சர்ஸோட இந்த மாஸ்டர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு ஃபேவரட் டீச்சரா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அந்த டீச்சர் கிட்ட நாங்கள் எது வேணா ஷேர் பண்ணலாம். எங்களோட லைஃப், எங்களோட அன்பு, எங்களோட லவ், இல்லை எங்களோட சோகம், கஷ்ட நஷ்டம் எல்லாமே ஷேர் பண்ணி எல்லாருமே சோஷியலா அவர்கிட்ட அவரை சுத்தி பின்னாடி தான் உட்காந்துப்போம். அவருக்கு வர ஸ்நாக்ஸ் கூட எங்களுக்கு தந்துட்டு இருப்பாரு பின்னாடி, எங்களுக்கு ஏடிஸ்க்கு எல்லாருக்குமே தந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான் விக்ரம் சாரும் வரும்போது எல்லாருக்கும் சாக்லேட் தருவாரு, எல்லாருக்கும் பேசுவார், ஹாய் சொல்லுவார், ஹாய் கண்ணா நல்லா இருக்கீங்களா, எல்லாம் ஓகேவா, யாருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாம் விசாரிச்சு எல்லாருமே உள்ள வருவாங்க. பசுபதி சார் இருக்காரு இந்த படத்துல. அவருமே வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள், ஏன்னா அவர் நிறைய படத்துல வந்து ஒரு கேரக்டர் ரோலா பண்ணியிருக்காரு.
அவர்கிட்ட போயிட்டு ஃப்ரீ டைம்ல கேட்கும் போது அவரும் நிறைய அட்வைசஸ் தருவாரு, நிறைய வந்து எங்களுக்கு நிறைய வந்து கைட் பண்ணார், ஆக்டிங் வைஸா வாய்ஸ் வைஸா நிறைய கைட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. நல்லா ஃபன்னா தான் இருந்துச்சு, செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஆனா தங்களான் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து அதிகமாக உள்ள படம். அப்படிதான் வந்து எல்லாமே போர்ட்ரேட் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து நிறைய இன்சிடென்ட், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவருக்கு வந்து ரிப்ல அடிபடுறதும் காலில் அடிபடுறதும் நிறைய விஷயங்கள், விக்ரம் சாருக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ உங்களுக்கு, அதாவது ஆர்டிஸ்ட்களுக்கு, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்களுக்கு ஏதாவது அது மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்தது? ஆமாண்ணா, எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்போ ஏன்னா யாருமே வந்து ட்ரெஸ்ஸே இல்லை, வெறும் கோமணம் மட்டும் தான் போட்டு நடிச்சிருந்தீங்க. அந்த கோமணம் மட்டும்தான் எங்களுக்கு காஸ்டியூமு. என்னன்னா காலைல 6 மணி ஷெடியூல், 6 to 6 ஷெடியூல் தராங்கன்னா அந்த ஷெடியூலுக்கு நாங்கள் உள்ளே போவோம். உள்ளே போகும்போது செம்ம பனியாக இருக்கும். கேஜிஎஃப்ல ஃபுல் பனி, உடம்புல அந்த பனி வந்து ஒட்டி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஒரு 10-10:30 ஆன உடனே வெயில் வருவாப்புல வந்து அப்படியே வந்து எங்களுக்கு வந்து அது வந்து நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குடான்னு போவோம். அப்படியே 5 o'clock ஆவா 5:30 ஆவா பனி. இது 2-3 days போச்சு, எங்களுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் ஒரு 5 days ஆச்சு, எதுவும் தெரியல. 10th டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தருக்கா ஸ்கின்னு பீல் ஆகும், ஒருத்தருக்கா இந்த உதடு வெடிக்கிறது, அந்த ட்ரை ஆகுற இது, அதெல்லாமே நாங்க ஆயில் அப்ளை பண்ணுவோம். எல்லாருக்குமே ஆயில், எல்லாமே எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இருந்து எல்லாமே பண்ணோம். ஆனாலும் அந்த கிளைமேட் வந்து அங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்பே அப்படிதான். ஏன்னா நான் ஒரு பெங்களூரியன்றதுனால எனக்கு பழகிடுச்சு. எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அது பழகிடுச்சு, எனக்கு எதுவும் ஆகலை. மற்றது என்னோட வயசுல பெரியவங்க, ஏஜ் ஆனவங்க நிறைய பேர் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜூலி குமாரனா இருக்கட்டும், செல்வராஜ், அவங்கெல்லாம் ரொம்ப ஏஜ். காட்ராஜானா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ரொம்ப ஏஜ் பீப்பர். உப்ளி அம்மா, வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்கின் பீல் ஆகுது. ஏன்னா அவங்கெல்லாம் இங்கே சென்னையில இருந்து வந்து அங்கே அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகவே கொஞ்சம் டைம் வேணும். ஆனால் அந்த இவ்வளோ டைம் பாண்டிங் இல்லை. ஸோ அதுக்குரிய நாட்களில் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் அவங்களுக்குமே அதெல்லாம் வருது, அந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆகுது. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆக்ஷன்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். அவர் வந்து அந்த ஆக்ஷன் சொல்லும் போது ஒரு எனர்ஜி ஏன் வரும்னா, அந்த அளவுக்கு ஜாலியாக சொல்லுவாங்க. ரெடியா எல்லாரும் ஓகேவா, டெய்லி விசாரிப்பாரு, காலைல விசாரிச்சுட்டு யாருமே நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை நம்ம ஏன் வந்து இது பண்ணோம் அப்படின்றதுனால சொல்லுவோம். அவருக்குமே அது புரியும். அப்போ இந்த ஷெடியூல்ல வீக் டேஸ்ல ஒரு நாள் லீவும் தருவார். அந்த லீவும் இருக்கு, ஹாலிடேஸும் இருக்கும். சீரியஸா ஒரு ஸ்கூல்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கெல்லாம் வந்து பாரஞ்சித் சார் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு ப்ரௌடா சொல்லிக்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க, அங்க இருக்க செட்ல எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நீட் அண்ட் கேரா போச்சு. ஆனா அந்த அடிகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே ஏன்னா இந்த படம் ஜெயிக்கும் போது இந்த வெற்றியில நாங்களும் பங்கீடா இருக்கோமே அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் பார்த்தாங்க அவங்கள இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்ல? பக்கத்துலதான் அந்த கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள். அந்த ஊர் மக்கள் எப்போ பார்ப்பாங்கன்னா, ஷூட் முடிச்சுட்டு இப்போ நைட் ஷெட்யூல் வைப்பாங்க 6 to morning 6. அப்போ முடிச்சுட்டு நாங்கள் காலைல போவோம். எல்லாருமே கிட்டத்தட்ட எப்படின்னா, இப்போ கேஜிஎஃப்லேருந்து ஒரு 23 kilometers இருக்க எல்லா லாட்ஜஸ்லையும் தங்கலான் மக்கள் தான் இருக்காங்க. தங்கலான் ஷூட் வந்தவங்க தான் இருக்காங்க. எல்லா லாட்ஜஸும் புக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு அங்கேருந்து ஷூட் முடிச்சுட்டு கூட்டின்னு போயிட்டு ஒருத்தரையாக ட்ராப் பண்ணும்போது காலையில் இறங்கிட்டு அதே ஃபுல்லாக சகதியாக இருக்கும். ஷர்ட்டும் நாங்கள் அதை போட முடியாது, ஏன்னா அங்கே துவைக்கவும் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அது நாங்கள் வந்து அதே கோமணத்தில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக நடந்து இப்படி போவோம். எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, யாரா இவனுங்க எங்கேருந்தா வந்தானுங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்கள் நண்டு போயிட்டு இருக்காங்க, ட்ரைவ்ஸ் போறாங்க. சில பேர் கேட்டாங்க, சில பேர் அங்க தமிழ் மக்கள் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டாங்க. விக்ரம் சார் வந்து கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணாங்களா? ரெகக்னைஸ் பண்ணாங்க. விக்ரம் சார் வரும்போதெல்லாம் க்ரௌடு பயங்கரமா இருந்துச்சு. அந்த க்ரௌடு கூட ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் பயங்கர க்ரௌடு. அவர் வந்து எல்லாரையும் அவர் கேரவன் மேலே ஏறி எல்லாரையும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு, அவர் ரோட்ல போகும்போது டெய்லியுமே அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது அவர் இருக்காங்கன்னா வீட்டுல இருந்து மக்கள் வெளியில வந்து ஹாய் சொல்றது, பாய் சொல்றது, அதெல்லாம் நடந்துச்சு. முதல் படம் இது. முதல் படத்திலே அதாவது இவ்வளவு உழைப்பு, அதாவது என்ன சொல்றது, தாடி வளர்க்குறது, இதுவே நாட்கள் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ வீட்டுல என்ன சொன்னாங்க? முதல் படம் அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி வந்து உள்ள வந்தீங்க, தங்கலானுக்குள்ள எப்படி வந்தீங்க?
ஆக்சுவலாக தங்கலான்குள்ளே நான் வந்ததை விட ரஞ்சித் அண்ணா டீமுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அதோட போராட்டத்துக்காக அண்ணன் வராங்க. ஓசூரில். ஆமாம், ஓசூரில் ஆணவ படுகொலைக்காக அண்ணன் வர நந்தி சுவாதி பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரச்சனைக்காக போராட்டத்துக்காக வராரு. நாங்கள் சப்போர்ட்டராக அப்போ போகிறோம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஒரு 2 ஊர் தள்ளி தான் அந்த இஷ்யூ நந்தி சுவாதி படுகொலை இஷ்யூ நடக்குது. அண்ணன் நைட்டே கிளம்பி வந்தாருன்னு தெரிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மகேஷின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சொன்னான் இந்த மாதிரி அண்ணன் வராரா வாடா அப்படின்னு. போகிறோம் எல்லாருமே போராட்டமெல்லாம் அட்டன் பண்ணிட்டு அங்கே உதயானான்னு ஒருத்தர் மீட் பண்ணுறோம். அவர் மூலியமாக தான் நான் ரஞ்சித் அண்ணா டீம் உள்ள வரேன், ஃபாலோ பண்ணுறேன். நட்சத்திரம் நகர்கிறதும் ஆடிஷன் தரேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால நான் வந்து போக முடியல, ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கே அண்ணன் கூப்பிட்டுட்டாரு. ஸோ நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. சார்பேட்டாவில் வந்து லாக்டவுன் வந்துச்சு, அதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் தொடர்ந்து ஆடிஷன் கொடுத்துட்டே வரேன். தொடர்ந்து அண்ணனும் கூப்பிட்றாரு அப்படின்னு ஏடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நானும் இதெல்லாம் நடக்குது. இது தங்கலான் தான் என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த ஃபஸ்ட்டு படத்தில் அண்ணன் கூப்பிட்டாரு வாடா அப்படின்ட்டு. நான் ஒசூரில் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணாங்க, ஒகேனக்கலுக்கு வாடா உடனே அப்படின்னு. ஒகேனக்கல்ல ஒரு ஷூட்டுக்காக வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உடனே கிளம்பி போகிறேன். மழை, செம்ம மழை. எனக்கு மழையும் தெரில, வெயிலும் தெரில, காற்றும் தெரில. கால் வந்துச்சு டீம்லேருந்து. போதும், இதுக்காக தான் நான் வந்து கிட்டத்தட்ட நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து மீடியாவில் வரணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி என் மைண்டுக்குள்ளே நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில், இவ்வளோ பெரிய படத்தில் நம்மளை கூப்பிட்றாங்கன்றது, எது கூப்பிட்றாங்க என்னன்னே தெரியல, சும்மா கூப்பிட்றாங்க வாடா அப்படின்னு போனால் போயிட்டோம். கிளம்பி நான் மழையில் நெஞ்சு, அவங்க ஷூட் ஸ்பாட் வந்து மலை மேலே இருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல. அந்த மலை மேலே தேடி நான் போயிட்டு அண்ணன் ஹாய்ண்ணா ஜிபிம்ண்ணா அப்படின்னு சொல்கிறேன். பார்த்துட்டாரு. பார்த்த உடனே செம்ம ஹாப்பிண்ணா. போயிட்டு ரெடி ஆகிட்டு வாடா அப்படின்ட்டாரு. என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு ஹேர் ஸ்டைலிஷை கூப்பிட்டு முடி வெட்டி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சேம் கட்டிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒன்று சின்னதாக அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக எனக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இதில் அப்படிதான் நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. முதல் படம், முதல் ஷாட்டு, அந்த அனுபவம். முதல் ஷாட்டு கேமரா நம்மளுக்குள்ள வருதுண்ணா. இது சொல்லாம வேணான்னு தெரில. ஆனா ஆக்சுவலா வந்து அது அந்த ஷாட்டுக்கு ராவா வேணும்னு எல்லாம் ஒரிஜினலா நாங்க பண்றோம். ஒரிஜினலா பண்ணும்போது நான் வந்து எக்ஸைட்மெண்ட்ல தெரியுமான்னு ஒரு விஷயம் கேட்குறாங்க. தெரியும்ண்ணா அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பி போயிடுறேன். இவ்வளோதான்ண்ணா, சல்டா பண்ணிடலாம் அப்படின்ட்டு போகிறேன். கேமரா வருது. ஃபஸ்ட்டு படம் ஆர்வத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது நான் என் கையில் ஊண்டாயிடுச்சு, பிளட் வந்துடுச்சு. ஒரு கத்தி வெட்டியோ வந்துடுச்சு. ஒரு 6 தையல் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே 6 தையல். அந்த ஷாட் ஓகே. நான் ஆக்சுவலாக 3-4 ஷாட்டு போச்சு, எனக்கு எதுவுமே ஆகலை. லாஸ்ட் ஷாட்டு நான் கை அறுத்துக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு கீழே பார்க்குறேன், ரத்தம் வருது. என்னன்னா எங்கேந்திரா ரத்தம் வருது, யார் கையிலயும் ரத்தம் வருது பாருங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆகுது என் கையில ரத்தம் வருதுன்னு. சரி ஓகே, சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ட்டு நான் அமைதியா இருக்கேன். மாட்டிப்போன்றத விட நான் தானே வாண்டடா தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு போனேன். அது தப்பாயிருமே அப்படின்றதுனால நான் வந்து அதை மறைக்க ட்ரை பண்ணேன். ஆனா சார் பார்த்துட்டாரு, டேக் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஹைட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு ஏடி கிட்ட சார் சொல்லி அனுப்புறாரு, ரஞ்சித் சார், பாரு அவன் கை அறுத்துச்சு, அமைதியா இருக்கான், போயிட்டு அவனை பாருங்கடா அப்படின்றாரு. உடனே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இது பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே இருந்தது ஹாஸ்பிட்டல். அது ஆக்சுவலா ரஞ்சித் சாரோட ஊர்ல இருந்து ஒரு 2 ஊர் தள்ளி தான் ஷூட் போறோம். அங்கதான் அதே காஸ்டியூம்ல போயிட்டீங்களா? அது வேறனா, நீங்க வேற. அது என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிளட் போயிட்டே இருக்கு. என்ன பண்ண, ஒரு துண்டு ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் நான் கோமணத்தை கவர் பண்ணினா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு டாக்டரை நான் கன்சல்ட் பண்ணுவாங்க. கன்சல்ட் பண்ற இடத்துல எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பெரிய ஒரு வயசானவர் இருக்காரு. நான் அந்த காஸ்டியூமா அந்த கெட்டப்ல இருக்கேன், ஃபுல்லு சகதி இருக்கு, ஃபுல்லு டர்ட்டா இருக்கேன். அவர் என்ன நினைச்சாரு ஏது நினைச்சாருன்னு நம்மளுக்கு தெரியல. நாம வந்து நார்மலா என் மைண்ட்ல வந்து நான் நார்மல் பர்சன் தான், நான் போறேன் உள்ள. அவர் வந்து தூர போனாங்க, என் பக்கத்துல எல்லாம் நிக்க கூடாது, நீ தூர போ அப்படின்றாரு. எனக்கா என்னடா இவர் இப்படி சொல்றாரு, யாரா இவரு, என்ன ஐயா ஆச்சு, நீங்கெல்லாம் இங்க நிக்க கூடாது, தூர போனாரு. அப்பதான் நான் ஒண்ணு ஃபீல் பண்ணேன், ரஞ்சித் சார் ஏன் இவ்வளவு பொலிட்டிக்கலா வந்து படங்க எடுக்கிறாங்க. எல்லாரும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அவர்கிட்ட கேட்கறது, உங்க படம்னா
ஜாதி படம் தான், இந்த மாதிரி கேஸ்ட் பீப்புள் தான், இந்த குறிப்பிட்ட சமுதாயம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் அந்த இடத்துல நின்று நான் ஃபீல் பண்றேன். அப்போ அவர் சின்ன வயசுல இருந்து அந்த இடத்துலயே பிறந்து வளர்ந்து பழகினவர். அவர் எவ்வளோ எனக்கு இந்த ஒரு சின்ன இதுவே எனக்கு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அவருக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும்னு அப்போ நான் ஃபீல் பண்ணேன். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் அந்த இடத்துல உண்மையிலேயே ஃபீல் பண்ணி, ஆமா இவரு கரெக்டா தான் இருக்காரு, கரெக்டா தான் எடுக்கிறாரு, இது தேவைதான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாருமே ஃபீல் ஆச்சு. அவரு பொலிட்டிக்கலா கரெக்டா தான் இருக்காரு, நாங்களும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸா கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இது அங்க கத்துக்கின ஒரு லெசன். அந்த மாதிரி டெய்லி அவர்கிட்ட ஒரு லெசன்ஸா நாங்க கத்துட்டு இருக்கோம். ஒரு மூவியுமே இந்த வேர்ல்டுக்கு ஒரு லெசனா தான் தராரு. அதனாலதான் நாங்க வாத்தியாருன்னு கூப்பிடுவோம். மாஸ்டர் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஏடிஸ்ல இருந்து எல்லாருமே அவரை டேக் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது பண்ணும் போதோ அவர் ரஞ்சித் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாஸ்டர், எங்கள் வாத்தியார், அண்ணன். அதனாலதான் அந்த அன்பு வருது. நான் உண்மையான அன்பு அதனாலதான் வருது. ஷூட் எங்களுக்கு சில டைம் நடக்காது. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவருக்கு தெரியாம ஏதாவது பண்ணுமே அப்படின்ட்டு, ஏதாவதுன்னா இன்சென்ஸ் எப்படி சொல்றது, அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுமே, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க, அவர் பாட்டுல ஒரு ஒர்க் பண்றாரு, அந்த மாதிரி பண்ணோம்னு நாங்க என்ன பண்ணோம்னா, அங்க எங்களுக்கு மண் பாத்திரம் எல்லாம் வச்சிருந்தாங்க செட்ல. சரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தோம். ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்பெல்லாம் போட்டு நாங்க இருக்கோம். அந்த இடத்துல எங்க கையில மொபைல் இல்லை, எங்க கையில நெட்வொர்க் எதுவுமே இல்லை, எலக்ட்ரானிக் டிஜிட்டல் எந்த ஐட்டமும் இல்லை. அந்த கோமரம், அந்த ஊருக்காரங்க, அந்த மண் பாத்திரம். ஸோ என்ன பண்ணோம், குக் பண்ணலான்னு நினைச்சோம். அங்க இருக்கிற பக்கத்துல ஒரு கடையில போயிட்டு பீஃப் கறி வாங்கிட்டு அதே மண் பாத்திரத்துல கழுவி ஃபுல்லா குக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாருக்கு கொஞ்சம் ஒரு பிளேட்ல கொடுத்து சாப்பிட்டுட்டு, அன்னைக்கு அங்க எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி சொல்றதுன்னா, அப்படியே டைம் லேப்ஸ் பண்ணிட்டு நாங்க அந்த ஊருக்கே போயிட்டு அங்க இருந்தா ஒரு வாழ்க்கை இருக்கும்ல. பசங்க ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, நாங்க குக் பண்றோம், இந்த பக்கம் மியூசிக் பாட்டு பாடிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்கோம், இந்த பக்கம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் ஃபன்னு தானா. வயசானவங்க ஐயாங்கெல்லாம் சமைக்கிறாங்க. எங்க கூட செந்தில் ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் இந்த படத்துல நல்லா ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காரு. அவர் தலைமையில தான் இந்த குக்கிங்கே நடந்துச்சு. ஸோ அவர் தான் பிளான் பண்ண. அவரு, பகவான் அண்ணன், விஜி, சந்தோஷ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஜெகன் அண்ணன், பசுபதி அண்ணன், அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஒரு மணி ஷேவ் பண்ணி அன்னைக்கு அந்த குக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவர் கையில தந்தா, அவர் அந்த சிரிப்பு சிரிச்சாரு. அந்த சிரிப்புக்கு நாங்க குக் பண்ணிருந்தெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதை டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்குடா, சூப்பரா, நைஸ்ரா, என்ஜாய் பண்ணிட்டீங்கல்ல, சரி வாங்க இப்போ வேலை வாங்கல அப்படின்னு வேலை வாங்க இருந்தாரா? அப்போ இருந்தாரு. அவர்கிட்ட கொடுத்தீங்களா? அவருமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்குமே ஷேர் பண்ணோம். சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், சாப்பிடாதவங்க விட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம். எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஒட்டுமொத்தமா படம் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா படம் எப்படி வந்திருக்குன்னா, ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு வெயிட்டிங்கா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே யாரையுமே மன கஷ்டப்படுத்தாம எல்லாருக்குமே ஒரு ஷாட் வச்சிருக்காரு. ஸோ எங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல, இந்த படத்துல நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோன்றதே ஹாப்பியா இருக்கு. ஸோ வெயிட்டிங்ல இருக்கோம். படம் தரமா வரும். எப்படி சொல்றது, தராதரம் பாக்குறவங்களுக்கெல்லாம் தரமா ஒரு அடியாகவும் இருக்கும். ஒரு கதாபாத்திரங்கள் பெருசா பேச வரும். ஸோ தங்கலான்ல எப்படி அப்படிதான் இருக்கும். ஆமா, நான் எல்லாருக்குமே அந்த சின்ன சின்ன டைலாக்ஸ், அதான் விக்ரம் சாரே சொல்லியிருப்பாரு ட்ரீசர்ல லான்ச் அப்போ, எல்லாருக்குமே சின்ன சின்ன ஒரே ஒரு டைலாக்குக்காக அவங்களும் எங்க பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன டைலாக்காக நாங்க ஏன் வெயிட் பண்றோம்னா, அவர் அந்த இம்பார்ட்டன்ஸ் தருவார். ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும், இன்னொரு வாட்டி பண்றா, நல்லா இருக்கும், இது நான் உங்ககிட்ட வேற எதிர்பார்க்கறேன், நீ யோசிடா, உனக்குள்ள யோசி, இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு, இந்த மாதிரி ஒரு இருக்கு ஷார்ட், இந்த மாதிரி ஒரு சீனு அப்படின்னு எங்களுக்குள்ள ப்ரெஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ள போன்னு சொல்லுவாரு. அந்த கேரக்டரா நீ வெளில உனக்குள்ள போயிட்டு அவரு நிறைய இடத்துல ஆக்டிங் எனக்கு வராது, நான் டைரக்டர் ஏன் சொல்றாருன்னா, அந்த டைரக்ட் பண்ணுவார் எங்களை, இந்த வழியில போய் இப்படி வந்தானா உனக்கு அது வெளியில வரும் அப்படின்றத அவர் டைரக்ட் பண்ணுவார். ஸோ எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு படத்துல. இப்போ வரைக்கும் இதே கெட்டப்ல இருக்கீங்களே? இப்போ வரைக்கும் ஏன் இதே கெட்டப்ல இருக்கேன்னா, ஒண்ணுதான் சொல்லணும், இந்த கெட்டப் எனக்கு சூட் ஆயிடுச்சு. எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி அவர மாதிரியே இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க.
ஸோ அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, போற இடத்துலலாம் கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதை தாண்டி என்னன்னா தங்கலானுக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கு அவ்வளோதான். சூப்பர். பிட் ஆஃப் ப்ரொமோஷன் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் உமேஷ். மேலும் மேலும் வெற்றியடைய வாழ்த்து, பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி நன்றி.